அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம். உன் பெரும் நலுணை நலன்களை சுவைத்தோம், நலன்களை சுவைத்தோம். உன் திருநிழலில் அமைதியை உணர்ந்தோம், அமைதியை உணர்ந்தோம். தடைகளை கடக்க உனதருள் அடைந்தோம், உனதருள் அடைந்தோம். நிலையான அன்பேது நிதமுமை தொடர்வோம், நிறைவான நன்றியில் உம்மையை புகழ்வோம். அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம். அங்கு 1000 விளக்குகள் பீடத்தில் ஏந்தி அவருக்கு நன்றி சொல்வோம். அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம். உன்னருள் மொழியின் பலன்களை சுவைத்தோம், பலன்களை சுவைத்தோம். உன் திருக்கரத்தின் வலிமையை உணர்ந்தோம், வலிமையை உணர்ந்தோம். அலையென மேவிடும் துயர்களை கடந்தோம், துயர்களை கடந்தோம். அளவில்லா அன்பிது உன்னடி பணிந்தோம், நிறைவான நன்றியில் உம்மையை புகழ்வோம். அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம். அங்கு 1000 விளக்குகள் பீடத்தில் ஏந்தி அவருக்கு நன்றி சொல்வோம். அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம். அங்கு 1000 விளக்குகள் பீடத்தில் ஏந்தி அவருக்கு நன்றி சொல்வோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த இனிய நாளில் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவருடைய அருள் பெற்று வாழவும் மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய திருமுன்னிலையிலே கூடியிருக்கிறோம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். லெவே மைக்கேல் சேசமாள் கூடக்கூடிய மரித்தோ நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அப்பா பிலிப்பருடைய ஆன்மா இழுத்து இழைப்பார்கள் அடையும்படியாகவும், மேலும் அம்மா மிக்கேலம்மாள், தாஸ்மரி, சேவியர், மிக்கேல் அந்தோணி, அந்தோணியம்மாள், அந்தோணிச்சாமி, சுசையா, பாலன், மிக்கேல், ஜெவமாலை, யாகப்பன், சௌரிமுத்து, இயேசு மிக்கேல், அந்தோணிச்சாமி, தேவசகாயம், இயேசு குழந்தையம்மாள் மற்றும் யாருனையாத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். ஜெய் ஜோசப் ரோசி ஒப்புடக்கூடிய மரித்தோர் 36வது ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அப்பா பிலிப்பருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அம்மா மிக்கேலம்மாள், மாணிக்கம், மீனாட்சி, செல்லம்மாள், நாகராஜ், கோவிந்தராஜ், ராமகிருஷ்ணன், காமராஜ், பஞ்சவர்ணம், விஜய், பழனியம்மாள், முருகையா, பாலன், மிக்கேல், சுசையா, அந்தோணிச்சாமி, சௌரிமுத்து, இயேசு மிக்கேல், அந்தோணிச்சாமி, சேசு, தேவசகாயம், மிக்கேல் அந்தோணி, ஜெவமாலை, லூர்து, யாகப்பன், அந்தோணியம்மாள், செல்வியர்களுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், யாருனையாத ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். ஞானையா, யாகமாள் ஒப்புக்கொடுக்கூடிய மரித்தோ நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த மகள் வேளாங்கண்ணி மற்றும் ஞானமுத்து, அந்தோணியம்மாள், லூர்துமரி, மரியபாக்கியம், யாகம்மாள், சபரிமுத்து, சுசையம்மாள், அந்தோணி சபரியம்மாள், சின்ன அந்தோணி, சபரியம்மாள், திரேசம்மாள், மரியமிக்கேல், ஆரோக்கியம் மற்றும் யாருனையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களை கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை கனிவுடன் ஒளிர்விக்க உம்மை வேண்டுகிறோம். அவர்களின் இதயங்களை உமது ஆட்சியின் பேரொளியால் என்று பற்றி எறிய செய்தருளும். அதனால் அவர்கள் தங்கள் மீட்பரை இடைவிடாமல் ஏற்று உண்மையாகவே பற்றி கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 29 மற்றும் அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 6 முடிய. அன்பிற்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே உமது பெயரைச் சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உன்னையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி
கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உமையை நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. நலம் தரும் நல்லவரே எழுந்திங்கு வாருமையா. குறையில்லா புது வாழ்வு தருபவர் நீரல்லவா. ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் பாடி ஆண்டவா உம்மை துதிக்க வந்தே. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக. எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள். பிற இனத்தாரே வாரே இறைவன் மலரடி தொழுவே. ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 29 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூயாவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூயாவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூயாவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய இதய அன்பை
நாம் நினைவு கூர்ந்து இந்த அன்பிற்குரிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை பெற்று நம்முடைய வாழ்வின் பயணத்தில் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரையே பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பலியிலே ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தியும் இன்றைய முதல் வாசகமும் நேற்றைய வாசகங்களுடைய தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். நேற்றைக்கு ஒரு வசனத்திலிருந்து நாம் சிந்தித்தோம். என்ன வசனம் சொல்லுங்க பார்ப்போம். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நாம் நேற்றைய தினம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிற பகுதி முதல் வாசகம் 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிறோம். அதில் ஒரு பாதியை நாம் வாசிப்போம். வாசிங்க. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை என்று தூய யோவான் நமக்கு சொல்கிறார். இந்த வசனத்தை தியானித்து பார்ப்போம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அன்பார்ந்தவர்களே, நம்ம யாராக இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படலை, வெளிப்படுத்தப்படலை. அப்படிங்கிறது யோவானுடைய வார்த்தைகளாக பார்க்கிறோம். நாம் யாராக இருப்போம் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் நமக்கு நாம் யாராக இருப்போம்னு தெரியுமா? இப்போ தெரியுதா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெரியாமல் இருந்துச்சு, பெரிய ஆள் ஆகிட்டீங்க. ஆனால் நீங்கள் யாராக இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு, இப்போ நீங்கள் பெரிய ஆட்கள் ஆகிட்டீங்க, எல்லா விவரமும் உங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் யாராக இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா இது சோதனையாக இருக்குது, தெரியாதுன்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காரு. தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அவ்வளோதான். நம்ம தெரிஞ்சிடுதுன்னா கதையே முடிஞ்சு போச்சு, பிரசங்கமே முடிஞ்சு போச்சு. கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எத்தன்மையவராக இருப்போம் என்பது நமக்கே பல நேரங்களில் தெரியலை, வெளிப்படுத்தப்படாமல் இருக்குது. ஆனால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளா இல்லையா? பிள்ளைகள் தானா இல்லையா? நீங்கள் சொன்னாலும் சொல்லட்டாலும் முதல் வசனம், அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க. நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இனி எத்தன்மையராக இருப்போம் என்பது நமக்கு வெளிப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் ஒரு சின்ன மாங்கொட்டையை வச்சுருந்தார், மா விதை. அப்போ அவரை பார்த்து கையில் என்ன வச்சுருக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், நான் 10,000 மாம்பழம் வச்சுருக்கேன்னார். எவ்வளோ வச்சுருக்கேன்னாரு? 10,000 மாம்பழம் வச்சுருக்கேன்னார். எங்கே காட்டுன்னு கேட்டால் ஒரே ஒரு மாங்கொட்டையை மட்டும் காட்டினார், மா விதையை காட்டினார். இது எப்படி 10,000 பழம் அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொன்னார், இதை கொண்டு போய் என் தோட்டத்தில் ஊனுவேன், அதை தண்ணி பாய்ச்சுவேன், எரு போடுவேன், வளர்ப்பேன், அது வளரும், செடியாகி மரமாகி பூ பூக்கும், காய் காய்க்கும், 10,000 அது காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த விதைக்குள் இவ்வளவு பெரிய வல்லமையும் ஆற்றலும் இருக்குங்கிறத யார் கண்டுபிடிச்சான்? அந்த மாங்கொட்டையை வச்சிருக்கிறவர் அதை அறிந்து கொண்டார், அதை தெரிந்து வைத்திருந்தார். அதே போலதான் கடவுள் நமக்குள் என்ன இருக்கிறது என்பதை, நாம் யாராக இருப்போம் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போல நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு முதல் நற்செய்தி வாசகத்தில் தூய யோவான் சொல்கிறார், இயேசு யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது, நான் அறியாதிருந்தேன், ஆனால் அவரை குறித்து சொல்லும் பொருட்டு நான் வந்தேன் என்று சொல்லிக்கொண்டு இயேசு திருமுழுக்கு பெற்றிருக்கிறார். அப்பந்தான் உலகுக்கெல்லாம் அவர் அறிமுகமாகலை. இயேசுவை பார்த்த மாத்திரத்திலேயே
திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், இதோ இறைவனின் செம்மறி, இவர்தான் உலகின் பாவங்களை போக்குகிறவர் அப்படின்னு சொன்னார். இந்த செம்மறி யார்? அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியும். செம்மறி என்று சொன்னால் அது எதற்காக வளர்க்கப்படுகிறது? பலியிடப்படுவதற்காக வளர்க்கப்படுகிறது. இயேசு எதற்காய் வந்திருக்கிறார்? இந்த உலகத்திற்காக பலியாகுவதற்காக வந்திருக்கிறார். இது சுத்தி இருந்தவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இயேசு கூட அதை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் தூய திருமுழுக்கு யோவான் முன்கூட்டியே அதை அறிந்திருந்தார். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த வெளிப்பாடு என்பது தூய திருமுழுக்கு யோவானுக்கு கிடைத்தது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல நீங்க நினைச்சுக்கிடுங்க, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சொல்லுகிறோம். முன்னரே சான்று பகர முடிந்தது தூய திருமுழுக்கு யோவானால். இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை குறித்து முன்னரே அவரால் சான்று பகர முடிந்தது. ஒரு 9ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு டீச்சர் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், 9ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களை பார்த்து, பிள்ளைங்களை பார்த்து சொன்னார், இவ்வாறு நல்லா படிங்க, நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஒரு 2 பையங்களை மட்டும் கூப்பிட்டு உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னாரு. அப்போ மற்றவங்களுக்குலாம் இல்லையா? அவங்களுக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் தான். இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா படிப்பாங்க. 2 பேரும் நல்லா படிக்கிறவங்களுக்கு எதுக்கு ஸ்பெஷல் கிளாஸு அப்படின்னு கேட்டால், மற்றவங்களுக்கு எல்லாம் எதுக்காக ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொன்னால், நீ பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிறதுக்கு. இவங்க 2 பேருக்கு மட்டும் எதுக்கு ஸ்பெஷல் கிளாஸு? அன்பார்ந்தவர்களே, நீங்கள் 2-3 பாடத்துலையாவது 100க்கு 100 எடுத்துடணும். நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் நல்ல பேரோட அங்கே வரக்கூடிய போர்டில் தான் உன் பேர் இருக்கணும். ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஆசிரியராகி எனக்கு நீங்கள் ஒரு பெருமை சேர்த்து தரணும். என்னுடைய வேலையில் நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு ஒரு திருப்தி எனக்கு வரணும். அதனால் உங்கள் 2 பேருக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொன்னார். ஸ்பெஷல் கிளாஸ்னால் என்ன செய்வார்? எல்லாருக்கும் 8:30க்கு ஸ்கூல் ஆரம்பிக்குன்னா உங்களுக்கு 7:30க்கே ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கும் சாயங்காலம் 5 மணிக்கு தான் ஸ்கூல் முடியுதுன்னு சொன்னால் உங்களுக்கு 6 மணி 6:30க்கு தான் ஸ்கூல் முடியும். இப்போ இந்த மாதிரி படித்து ஒரு பையன் அந்த 2 பேரில் ஒருத்தன் கலெக்டர் ஆகிட்டான். அப்போ அவனை பார்த்து கேட்குற போது, நீ எப்படி இப்படி ஆன அப்படின்னு கேட்ட உடனே, எங்கள் சார் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் யாராக இருக்கிறோம்னு எனக்கே தெரியாது. ஆனால் எனக்குள் யார் இருக்கிறாங்கிறத எங்கள் ஆசிரியர் கண்டுபிடிச்சு வச்சிருந்தார். அதனால் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் எத்தன்மையராய் இருப்பீர்கள் என்பதை உங்களுடைய ஆசிரியர் அறிந்து வைத்திருப்பார் என்று சொன்னால், உங்களை படைத்த கடவுள் நீங்கள் எத்தன்மையராய் இருப்பீர்கள் என்பதை ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, அந்த இறைவனுக்கு நீங்கள் உங்களையே அர்ப்பணமாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இறைவாக்கு பகுதி உங்களுக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான பாடம். நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை நீங்கள் நிறைய பார்த்து கொண்டே போகலாம். இது ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் காலத்தில் பயணிக்கிற இந்த வேளையில் நமக்கு இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பகுதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் தூய திருமுழுக்கு யோவான், இவர் இறைவனின் செம்மறி, இவர் மீது தூய ஆவி இறங்கி வருவதை கண்டேன், இவரை குறித்து நான் சான்று பகர்கிறேன், அதற்காகவே நான் வந்தேன், அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். என்று சொன்னால், இயேசுவை பற்றி இந்த உலகம் அறிவதற்கு முன்பாகவே அவர் அறிந்து வைத்திருந்தார். இயேசு எத்தன்மையவராய் இறப்பார், எத்தன்மையவராய் வாழ்வார், எத்தன்மையாரவாய் தன்னோடு இந்த இறையாட்சி பணியில் இருப்பார் என்பதை குறித்த தெளிவு எல்லாம் தூய திருமுழுக்கு யோவானுக்கு தெரிந்திருந்தது. அன்பார்ந்தவர்களே, அதற்காகத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், திருமுழுக்கு கொடுக்குறோம். எப்போ கொடுக்குறோம்? பிள்ளைகளுக்கு எப்போ திருமுழுக்கு கொடுக்குறோம்? 30 வயசுலேயே கொடுக்குறோம். பிறந்து 3 மாதத்தில், 2 மாதத்தில், 1 வருஷத்தில் அப்படி நம்ம ஞானஸ்தானம் கொடுக்குறோம். எதுக்காக? இந்த பிள்ளை எத்தன்மையராக இருப்பான் என்பதை இந்த பெற்றோர் தீர்மானிக்கணும். நீ யோசித்து பாருங்க,
30 வயசுக்கு பிறகு நீ யாரா இருப்ப அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப குழந்தையாக இருக்கிற போதே அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுவதற்கான காரணம் அதுதான். நிறைய சபைகளில் சொல்லுவாங்க, நல்ல விவரம் தெரிஞ்சு வளர்ந்து அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் கொடுப்பான். அதுக்கப்புறம் அப்பா அம்மா யாரும் சொல்லி கொடுப்பாங்களா? கடவுள் யாரும் சொல்லி கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்லை. நீங்கள் குழந்தைகளாக இருக்கிற போதே அந்த குழந்தை எப்படிப்பட்டதாக வளரும் என்பதை குறித்து தீர்மானித்து கடவுளுக்குள்ளாக அதை வளர்க்க நீங்கள் முற்படுவீர்கள் என்று சொன்னால், அந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பருவத்தில் தான் அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் திருச்சபை குழந்தைகளுக்கான திருமுழுக்கு கொடுவதற்கான காரணமே இதுதான். அப்ப இந்த எத்தன்மையராய் இருக்க வேண்டும் என்பதை கடவுள் தீர்மானித்து தருகிறார். அதே போல திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பிலை பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த குழந்தை எத்தகையதோ என்று குறித்து எல்லோரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அதே போல இயேசுவை குழந்தையாக ஆலயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல சிமியன் சொல்வார், இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ, பலருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கும் சொல்லப்பட்டதா இல்லையா? அப்படி என்று சொன்னால், என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நாம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். நாமளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் இதை அறிய வேண்டியிருக்கிறது. நீ யோசித்து பாருங்க, எரேமியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருக்கு அழைப்பு கொடுக்கிற போது என்ன சொல்லி அழைப்பு கொடுக்கிறார்? உன் தாயின் வயிற்றில் நீ உருவாகும் முன்பே உன்னை அறிந்திருந்தேன். அப்ப தாய் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்பே அறிந்திருந்தேன் என்று சொன்னால், நீ அப்பவே எத்தகையவராய் இருப்பாய், எத்தன்மை உடையவராய் இருப்பாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவில் ஒரு முறை எல்கேஜி பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் தன்னிடத்தில் படித்த பிள்ளைங்கள்லாம் இப்போ என்னவா இருக்கிறாங்கன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். என்னவா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஆசைப்படும் போது, இவங்க இந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது தங்கிட்ட வந்து படிச்சுட்டு போன பிள்ளைங்களை பார்க்கும்போது, நீ டாக்டர் ஆயிடுவ, நீ என்ஜினியர் ஆயிடுவ, நீ வந்து பெரிய லாயர் ஆயிடுவ, நீ பெரிய ஆசிரியராக இருப்ப அப்படின்னு சொல்லும் போதே, சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே ஸ்கூலுக்கு உள்ள கிளாஸ் ரூம்குள்ளே வரும்போதே, டீச்சர் வாங்க, என்ஜினியர் வாங்க, கலெக்டர் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படி சொல்லி சொல்லி வளர்த்துருக்குறாங்க அந்த டீச்சர். இப்போ இந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் இப்படியே வளர்க்கப்பட்ட பிறகு இந்த பிள்ளைங்க என்னவா இருக்கும்னு சொல்லி வயசான காலத்தில் இந்த டீச்சர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஆய்வில் ஏற்பட்டிருக்காங்க. 100க்கு 70 பேர் இவங்க என்ன சொன்னாங்களோ அதுவாக மாறிட்டாங்க. இவங்க என்ன சொல்லி வளர்த்தாங்களோ அதுவாகவே மாறி இருக்கிறாங்களாம். பெரிய ஆச்சரியம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் எத்தன்மையராக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தீர்மானித்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அதை அறிந்து கொள்ளுகிற ஞானம் என்பது பெற்றோருக்கு தேவை. பிள்ளைகளுக்கு இப்படி என் பிள்ளை வந்துடும் அப்படிங்கிறத குறித்த தெளிவு வேணும். உங்களுக்கும் தெரியணும், என் வாழ்க்கை இதுவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கணும். பல நேரங்களில் நான் சொன்னோம் இல்லையா, நம்ம வயதாகி இருக்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம், ஆனால் நாம் யாராக இருப்போம் என்று நமக்கு சொல்ல தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் தொடக்கத்திலேயே தெரில, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரில அப்படி சொல்கிறோம். நீங்கள் சொல்லணுமா இல்லையா, இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு நான் இப்படி இருப்பேன், ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்ல தெரியலைன்னு வச்சுக்கிங்களேன், இந்த உலகம் போன போக்கில் உங்கள் ஆடு வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க. அது ஒரு பக்கம் இழுக்குது, நீங்களும் ஒரு பக்கம் இழுத்து போயிட்டே இருக்கீங்க. அவர் 2 திட்டுதா, நீங்களும் 2 திட்டுதியா, அவர் 2 சண்டையை போடுதா, நீங்களும் 2 சண்டையை போடுதே, அவர் 2 கெட்ட வார்த்தையை போடுதா, நீங்களும் 2 கெட்ட வார்த்தையை போடுறதுன்னு அர்த்தம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் எத்தன்மையராக இருப்பேன் என்பதை நான் தீர்மானித்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்துகிறார். எனக்குள் நான் தேடுகிற அந்த கடவுள் எனக்குள் அப்படியே அந்த ஞானத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, அத்தகைய ஒரு ஆய்வை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. யோசித்து பாருங்க, இந்த இறைவார்த்தைகள் நமக்கு அதை மிக ஆழமாக கற்றுத்தருகிறது. அப்படி என்று சொன்னால், நாம் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகள் என்பதிலே எந்த ஒரு மாற்றும் இல்லை. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளுக்கான ஒரு பெரிய குணம், ஒரு பெரிய ஆற்றல், ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், நாளைக்கு நாம் யாராக இருப்போங்கிறத நாம் அறிந்து வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஞானம் வேணும். அதுதான்
கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஞானம். இப்போ நீங்கள் எல்லாம் யாருடைய பிள்ளைங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன நடக்கும், அடுத்த 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வருதா வரலையா? படமாக வருதா, காட்சியாக வருதா இல்லையா? கொட்டாவி தான் வருதா? என்ன வருது? கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எல்லாம் என்ன வருகிறது? அந்த ஒரு ஞானம், ஒரு ஆற்றல் என்பது தேவைப்படுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, சிந்திச்சு பார்ப்போம். கடவுளுடைய வார்த்தை நம்மை ஆழமாக சிந்திக்க அழைப்பு தருகிறது. நாம் கடவுளுடைய பிள்ளைகள் தான், ஆனால் எத்தன்மையராக இருப்போம் என்பது நமக்கு வெளிப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி வேண்டணும். எனக்கு இது வெளிப்படுத்தப்படணும்னு சொல்லி வேண்டணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் சாலமோன் ஆண்டவரை பார்த்து கேட்கிற போது கேட்கிற ஞானமே என்னவென்று சொன்னால், நன்மை தீமைகளை பகுத்து பார்க்கிற ஞானத்தை எனக்கு தா, அப்படி தான் கேட்டார். செல்வத்தை கேட்கல, எதிரினுடைய வீழ்ச்சியை கேட்கல, பணத்தை கேட்கல, பெரிய அளவுக்கு அவர் செல்வாக்கு அதிகாரத்தெல்லாம் கேட்கல. அவர் கேட்டதெல்லாம் நன்மை தீமைகளை பகுத்து பார்க்கிற ஞானத்தை தா என்று சொல்லி தான் கேட்டார். அந்த ஞானம் என்ன செஞ்சது? அடுத்து என்ன நடக்கும், இவன் மனசுல என்ன யோசிச்சுட்டு இந்த வந்தான், என்ன பிரச்சனைக்காக இந்த வழக்குக்கு வந்தான், இதுக்கு எப்படி பதில் சொல்லணும், அவ்வளவும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்திலையும் பயணித்து கொண்டே போகிற போது அடுத்து என்ன அப்புறம் என்ன என்று பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்கிற ஞானம் வேண்டும் என்று சொன்னால், நாமும் அத்தகைய ஒரு அழைப்புக்குள்ளாக நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதையே இறைவாக்கு சிந்திக்க அழைப்பு தருகிறது. சிந்திப்போம், ஆண்டவருடைய அருளுக்காக மன்றாடுவோம். ஆமென். கானங்கள் பாடும் வேளை ஆனந்தமே என்றாகும், அர்ப்பணித்தேன் என் ஆருயிரை, வாழ்வை உன் கரங்களில் கையளித்தே. கானங்கள் பாடும் வேளை உன்மடி அமர்ந்து உன்னையே பழித்து உறவென்றாகுமா, உன்மொழி கேட்டு என் வழி வாழ்ந்து உன்னிடம் சேர்க்குமா. உன்மடி அமர்ந்து உன்னையே பழித்து உறவென்றாகுமா, உன்மொழி கேட்டு என் வழி வாழ்ந்து உன்னிடம் சேர்க்குமா. உன் பணி தொடர வருகின்றேன், உள்ளத்தை தருகின்றேன், எந்தன் உள்ளத்தை தருகின்றேன். கானங்கள் பாடும் வேளை ஆனந்தமே ஒன்றாகம், அர்ப்பணித்தே என் ஆருயிரை, வாழ்வை உன் கரங்களில் கையளித்தே. கானங்கள் பாடும் வேளை உழைக்கும் மனிதர் உயரும் நிலையும் உலகில் மலரணும், உழைப்பின் மாண்பை வளர்க்கும் செயல்கள் உண்மையில் நிலைக்கணும். உரிமைகள் உணர்ந்து வருகின்றேன், உன்னிடம் தருகின்றேன், என்னை உன்னிடம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயனத்தின் நலனுக்காகவும் உமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் தந்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும்
நாங்கள் எவற்றை அறிக்கையிடுகிறோமோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லாம் ஆட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலைவாழ்வில் பங்கு பெறுகிறோம். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுவும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
இமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பார். சத்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள்நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா அக்களிக்கவா அன்பில் அக்களிக்கவா. அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா ஒத்துழைக்கவா
ஒத்துழைக்கவா, வாழ்வில் ஒத்துழைக்கவா. திக்கணைத்துமே உண்மை எதிரொலிக்கவா, எதிரொலிக்கவா, உண்மை எதிரொலிக்கவா. யுத்தம் நீங்கி அமைதி உதிக்கச் செய்யவா, உதிக்கச் செய்யவா, அமைதி உதிக்கச் செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கி அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. வறுமை போக்கியே வளமை மகிழ்வளிக்கவா, மகிழ்வளிக்கவா, வளமை மகிழ்வளிக்கவா. சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா, மாண்புயர்த்தவா, மனித மாண்புயர்த்தவா. ஆணவத்தையே வென்று பணியாற்றவா, பணியாற்றவா, வென்று பணியாற்றவா. தாழ்ச்சி கொண்டவர் உள்ள ஊக்கமூட்டவா, ஊக்கமூட்டவா, உள்ள ஊக்கமூட்டவா. நீதி நேர்மையில் உண்மையாளும் நாளிலே அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள்நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. நான் உன்னை பாட வந்தேன் நண்பனே, நல்லன்பனே, என் இனிய இயேசுவே. என்னாலுமே உன் இதயமே எந்த நில்லமே, எந்த நில்லமே. ஆமுத மொழிகள் பேசுவுந்த வார்த்தை ஒன்று போதுமே, ஆமுத மொழிகள் பேசுவுந்த வார்த்தை ஒன்று போதுமே. அலையும் புயலும் தாக்கும் எனது மனதில் அமைதி தோன்றுமே, ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வை மாற்றுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வை மாற்றுமே. நான் உன்னை பாட வந்தேன் அன்பனே, நல்லன்பனே, என் இனிய இயேசுவே. என்னாலுமே உன் இதயமே எந்த நில்லமே, எந்த நில்லமே. சேயை அணைக்கும் தாயை போல என்னை அணைக்க வேணுமே, சேயை அணைக்கும் தாயை போல என்னை அணைக்க வேணுமே. நோயும் பேயும் நீங்கி நானும் நலமாய் வாழ வேணுமே.
உன் கரங்கள் வேணுமே. நான் குணமாய் வாழவே நான் உன்னை பாட வந்தே. அன்பனே நல் நண்பனே என் இனிய இயேசுவே, என்னாளுமே உன் இதயமே எந்த நில்லமே, எந்த நில்லமே. அன்பு பொழிந்து தேற்று முந்து நினைவு எனக்கு வேணுமே. அன்பு பொழிந்து தேற்று முந்து நினைவு எனக்கு வேணுமே. மன்னித்து மறந்து வாழும் போது மகிழ்ச்சி கண்ணீர் பெருகுமே. உன் நினைவு போதுமே, என் நெஞ்சம் மகிழுமே. உன் நினைவு போதுமே, என் நெஞ்சம் மகிழுமே. நான் உன்னை பாட வந்தேன். அன்பனே நல் நண்பனே என் இனிய இயேசுவே, என்னாளுமே உன் இதயமே எந்த நில்லமே, எந்த நில்லமே. கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, நாளை மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை, ஆண்டினுடைய முதல் சனிக்கிழமையாகவும் நாம் இருக்கிற காரணத்தினால் நாளை மாலையில் மாதா கபியில் வைத்து திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இப்போது திருப்பலி முடிந்தவுடனே நற்கருணை ஆசிரியின் போது இயேசு உங்களை சந்திக்க வருகிறார் என்கிற நிகழ்வானது நடைபெறுகிறது. அனைவரும் உடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் மனதில் வைத்து இந்த வழிபாட்டிலே பங்கேற்க அன்போடு அழைக்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருளிரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர். தற்பர நீரே எமை மீட்டீர். போர்ப்புடனப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ்இறைவனானே. எத்தனை வழிகளில் உமதன்பை என்பீத்தமை நீராட்கொண்டே. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே. கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் நமது மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். அவர் மலை மீது ஏறி அமர மக்களை பார்த்து அவர்களுடைய நிலையை கண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே பல காரியங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிற ஆண்டவர் இந்த வேளையில் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க வருகிறார். ஆகவே நம்முடைய உள்ளமானது ஆண்டவர்வால் தூண்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு நிமிடம் நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று பார்ப்போம். கண்களை மூடியவர்களாக, கரங்களை குவித்தவர்களாக, இதோ நமது மத்தியிலே எழுந்திருக்கிற இந்த ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிறார் என்பதை நாம் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து இந்த வேளையிலே நாம் உருக்கத்தோடு ஜெபிக்க இருக்கிறோம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். ஒரு பெருங்கூட்டம் இயேசுவை சுற்றி போய்கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பலர் இயேசுவை நெருக்கிக் கொண்டும் தள்ளிக்கொண்டும் போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்போது ஒரு தந்தை, என்னுடைய மகள் இப்போதுதான் இறந்தாள் என்று சொல்லி வீட்டிற்கு அழைக்கிறார். அந்த வேளையில் ஒரு பெருங்கூட்டத்துக்கு மத்தியிலே 12 ஆண்டுகளாக நோயுற்றிருந்த அந்த பெண் தன்னுடைய உள்ளத்திலே பலவற்றை எண்ணிக்கொண்டு பேசிக்கொண்டே அவள் வந்து சேர்ந்தார். அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே அவள் நிற்கிறாள். நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இதை காட்சியாக கொண்டு வாருங்கள். இயேசு நிற்கிறார், பெருங்கூட்டம் சுற்றி நிற்கிறது. இந்த தாயும் போய் நின்று கொண்டிருக்கிறாள். இந்த தாய் தன்னுடைய உள்ளத்திலே பல யோசனைகளோடு போயிருக்க வேண்டும். ஏனென்றால்
அவள் தன்னுடைய இல்லத்தை விட்டு கிளம்புகிற போதே இந்த கூட்டத்தை கண்டால் நான் இயேசுவை காண்பேன், இயேசுவை கண்டால் நான் நலம் பெறுவேன் என்று தன்னுடைய உள்ளத்திற்குள்ளாகவே பேசிக்கொண்டார். நான் அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் நலம் பெறுவேன் என்று அவள் பேசிக்கொண்டாள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளினுடைய வாசகங்கள் சிந்தனையை நாம் இதற்கு ஒப்பிட்டு பார்க்கிறோம். நான் எத்தகையவராய் இருப்பேன் என்பதை அவள் முன்கூட்டியே தீர்மானித்தாள். எனக்கு ஆண்டவர் நிச்சயமாக தருவார் என்று அவர் முன்கூட்டியே தீர்மானித்தார். தன்னுடைய உள்ளத்திலே அவள் பேசிக்கொண்டாள், உள்ளத்திலே அவள் ஜெபித்து கொண்டாள், உள்ளத்திலே வலிமையாக ஆண்டவரை பற்றி கொண்டாள். அத்தகைய ஒரு பற்றுதல், அத்தகைய ஒரு ஜெபம், அத்தகைய ஒரு நம்பிக்கை என்பது இங்கு கூடியிருக்கக்கூடிய எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. ஆகவே கூடியிருக்கக்கூடிய கூட்டத்திலே அந்த பெண் போல நானும் நிற்கிறேன் என்று நீங்கள் உங்களையே ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவரிடத்திலே போனால் எனக்கு நிச்சயமாக நலன் உண்டு என்று சொல்லிய அந்த பெண் போலவே ஆண்டவரிடத்தில் போனால் என் குடும்ப கஷ்டத்திற்கான விடிவு உண்டு, என் குடும்பத்தினுடைய போராட்டங்களுக்கு விடிவு உண்டு, என்னுடைய கவலைகளுக்கு மருந்து உண்டு, என்னுடைய போராட்டங்களுக்கு நிச்சயமாக மாற்று உண்டு என்பதை எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக சொல்லிக் கொள்ளுங்கள். இயேசுவை சந்திக்க போகிறேன், இயேசுவை சந்திக்க போகிறேன், அவரை பார்க்க போகிறேன், நிச்சயமாக அவர் என்னை பார்ப்பார். இந்த கூட்டத்துக்கு மத்தியிலே என்னை தொட்டது யார், என்னை தேடியது யார், என் மகள் யார், என் மகன் யார், என்னை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளை யார் என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்க போகிறார், உங்களை பார்க்க போகிறார். நீங்கள் மனந்திறந்து கேளுங்கள், மனந்திறந்து உங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதத்தில் வையுங்கள். நிச்சயமான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், ஆண்டவர் உங்களை விட்டு போக மாட்டார். நிச்சயமாக இந்த நாளிலே ஆசீர்வதிக்காமல் நான் போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு அடி மட்டும் ஆண்டவரை நோக்கி ஏறெடுத்து வைக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி பயணிக்க வேண்டும். நிச்சயம் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று நீங்கள் நம்பினால் மாட்சியை காண்பீர்கள், நீங்கள் நம்பினால் மாட்சியை காண்பீர்கள் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்புங்கள் என் அன்பு பிள்ளைகளே, நம்பிக்கையோடு கேளுங்கள். இந்த நாளிலே நன்றியோடு கூட ஆண்டவரை ஸ்துதியுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். முதலில் வாய் திறந்து சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. எல்லாருடைய நாவுகளும் உச்சரிக்கட்டும், எல்லா நாவுகளும் உச்சரிக்கட்டும். வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் சொல்லி பிள்ளைகள் கேட்பதில்லையா? பிள்ளைகளுடைய உணர்வுகளில் வெளிப்படுவதில்லையா? அம்மா எனக்கு இது தாங்கம்மா, அப்பா எனக்கு இதை செஞ்சு கொடுங்கப்பா, எனக்கு இந்த உணவு வேணும், இந்த பணம் வேணும், இதுக்கு இது வேணும் என்று சொல்லி நாம் கேட்பதில்லையா? அதுபோல ஆண்டவருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி, எங்களை பராமரிப்பதற்காக உமக்கு நன்றி, எங்களுடைய வாழ்க்கையில் கூட வருவதற்காக உங்களுக்கு நன்றி. எங்களுடைய வயல்வெளிகளில் நாங்கள் உழைக்கிற போது எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறரே, அதற்காக உமக்கு நன்றி. நல்ல செழிப்பை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. பயிர் பச்சைகள் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் வளர்வதற்கு நீர் தருகின்ற ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி. என்னுடைய கால்நடைகள் எல்லாம் சிறப்பாக வருவதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, என் பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தை கொடுப்பதற்காக நன்றி, நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி, பொருளாதார காரியங்களை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி. நல்ல பிள்ளைகளை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை கொடுத்து அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீரே, அதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி எல்லா நாவும் சொல்லட்டும், எல்லாருடைய வாய்களும் திறக்கட்டும். எத்தனை காரியங்கள் கேட்கிறீங்க, மன்றாடுறீங்க, இப்போது நன்றி சொல்லக்கூடாதா? ஒரே ஒரு நாள் நன்றி சொல்லக்கூடாதா? ஆண்டவரிடத்தில் நன்றி சொன்னால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். நன்றி சொல்லுங்கள், அப்போது நீங்கள் ஆச்சரியங்களை பார்ப்பீர்கள். நன்றி சொல்லி பாருங்கள், அப்போது நீங்கள் மிதமிஞ்சி ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இதோ அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவர் பிட்டு கொடுத்தார். 5000 பேர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேர் உண்டார்கள். 5000 பேர் உண்டது போக 12 கூடைகள் நிரம்பியது. இதோ உங்களுடைய குடும்பத்திலே நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஒரே ஒரு முறை நன்றி சொல்லி பாருங்க, நீங்க ஆச்சரியமான மிச்சத்தை காண்பீர்கள். ஏராளமான கூடைகள் நிரம்புகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் நிச்சயமாக உங்களை மேன்மையாக வைப்பார். நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி.
அன்பார்ந்தவர்களே, நன்றி சொல்கிற அதே வேளையிலே, இந்த வேளையில் நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ அதையும் கேளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே அமைதியை தார். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே சமாதானத்தை தார். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே நல்ல வருமானத்தை தார். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே செழிப்பை தார். என்னுடைய குடும்பத்திலே பொருளாதார உயர்வை தார். இதோ என்னுடைய குடும்பத்திலே பிள்ளைகள் படிப்பதற்கான ஞானத்தை தார். கீழ்ப்படிதலை கற்றுக்கொடும். ஆண்டவரே, என்னுடைய கணவர் என்னை புரிந்து கொள்வதற்கான ஆசீர்வாதத்தை தார். என் மனைவி என்னை புரிந்து கொள்வதற்கான ஆசீர்வாதத்தை தார். பக்கத்தில் வாழுகிற சகோதர சகோதரிகளோடு நான் ஒன்றித்து இணைந்து வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை தார். ஒருவரை பொறுத்து அன்போடு சமாதானத்தோடு வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை தார்னு சொல்லுங்க. வாய் திறந்து கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. பிள்ளைகளுக்காக கேளுங்க, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக கேளுங்க, அவர்களுடைய வாழ்வுக்காக கேளுங்க, கணவருக்காக கேளுங்க, அவர்கள் வேலைக்காக கேளுங்க, வெளிநாட்டில் வேலை செய்து அதற்காக கேளுங்க, உள்ளூரில் வேலை செய்திருந்தால் அது வளர்ச்சி அடைவதற்காக ஆசீர்வாதத்துக்காக கேளுங்க. செபியுங்க, செபியுங்க. வாய் திறந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இதோ நான் ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அவள் புலம்பிக் கொண்டே வந்தாள், பேசிக்கொண்டே வந்தாள். தன்னிலே பேசிக்கொண்டு தன்னிலே புலம்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி வந்தபோது ஆண்டவர் என் ஆடையை தொட்டது யார் என்று கேட்டார். அதே போல இந்த நாளில் தொடுங்க. ஆண்டவர் உங்களை சந்திக்க வர போகிறாங்க. நிச்சயமாக நீங்கள் தொடுங்க, நம்பிக்கையோடு தொடுங்க. என்ன கேட்கிறீங்களோ, என்ன விரும்புகிறீங்களோ, என்ன ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறீங்களோ அதை நீங்கள் மனதிலே கொண்டு நிச்சயமாக கேட்டால் அது நடக்கும். நீங்கள் தொட்டால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். நீங்கள் தொட்டால் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை காண்பீர்கள், பெருமாட்சியை காண்பீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் தொட வேண்டும் என்று பலர் விரும்பினார்கள். ஆண்டவர் தொட வேண்டும் என்று பலர் விரும்பினார்கள். அவரை தொட்டவர்களும் பலர் நலம் பெற்று கொண்டார்கள், பலர் நலம் பெற்று கொண்டார்கள். ஆண்டவரே, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த வேளையிலே அந்த மனிதன் கத்தியது போல இந்த நாளிலே, இயேசுவே என் தகப்பனே, என் ஆண்டவரே, என் தேவனே, என்னோடு கூட வாரும், என்னை தொடும் ஐயா, என்னை ஆசீர்வதியும் ஐயா. என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் கணவனை ஒப்புக் கொடுக்கிறேன், என் மனைவியை ஒப்புக் கொடுக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆண்டவரே, எனக்கு நீர்தான் எல்லாம். என் ஆண்டவரே, உம்மை அன்று எனக்கு யார் இருக்கிறார்? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வதரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே இருக்கின்றன என்று சொன்ன அந்த பேதுருவை போல வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே, உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். இயேசுவே, எங்களை தொடும். இயேசுவே, எங்களை தொடும். இயேசுவே, நான் உம்மை தொட்டால் நலம் பெறுவேன். இயேசுவே, நான் உம்மை தொட்டால் நலம் பெறுவேன் என்று சொல்லி வாய் திறந்து சொல்லுங்க. நம்பிக்கையோடு ஜெபியுங்க, ஜெபியுங்க, ஜெபியுங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. என்னை தொடுவதற்காய், என்னை ஆசீர்வதிப்பதற்காய், நான் உம்மை தொடுகிற போது என்னை ஆசீர்வதிப்பதற்காக எனக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போது ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வரவிருக்கிறார். நீங்கள் தொட்டு நலம் பெற தொடர்ந்து இந்த வேளையிலே மன்றாடுங்கள். செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம்
அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். நாவு சேர்த்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்தீரே. நாவு சேர்த்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஒலியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்தீரே. எவ்வொலியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும்
என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன்வதனம் காண செய்தீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன்வதனம் காண செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்தீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவர் நம்மை சந்தித்திருக்கிறார், நமக்கு குணமளித்திருக்கிறார். நிச்சயமாக இந்த வேளையிலே நமக்கு ஆசீர்வாதம் நிறைந்த கிடைத்திருக்கிறார். யாரெல்லாம் நம்பிக்கையோடு தொட்டார்களோ, யாரெல்லாம் வெட்கமில்லாமல் தொட்டார்களோ, யாரெல்லாம் கூச்சமில்லாமல் ஆண்டவரை தொட்டீர்களோ, அவர்கள் எல்லாருக்குமான ஆசீர்வாதம் இந்த நாளிலே உண்டு. என் ஆடையை தொட்டது யார் என்று கேட்டு உனக்கு நலம் கிடைத்தது என்று சொல்லி அந்த பெண்ணை ஆசீர்வதித்தது போல இந்த நாளில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி கூறியவர்களாக நாம் இந்த வேளையில் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை புகழ்ந்து இந்த ஆராதனை பெறுவோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதமே அறிய நியலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின்
உம்மை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆன அவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேல் நாம் கண்டகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. இந்த சிந்தனை சொல் அனைத்தும் எந்த செயல்கள் ஒவ்வொன்றும் எந்த சிந்தனை சொல் அனைத்தும் எந்த செயல்கள் ஒவ்வொன்றும் எந்த உடற்பொருளாவி முற்றும் எந்த உடற்பொருளாவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேரில்லை. ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேரில்லை. உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும் உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை அதில் பயனில்லை எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. கிறிஸ்து ராஜா வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. அன்பார்ந்தவர்களே, டிசம்பர் மாதம் நம்முடைய ஆலயத்திற்கு தொடர்ச்சியாக வருகை தந்த பிள்ளைகள் 43 பேர். அவர்களுக்கு இப்போது அந்த ஒரு பரிசு வழங்கப்படுகிறது. ஆகவே அந்த பிள்ளைகள் இருந்து பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் பேர் வாசிக்கிறேன், வாங்க. சிஸ்டர் அந்த பரிசை கொடுங்க. ஜோவினா ஆனந்த பிரின்ஸு, ஜோவினா ஆனந்த பிரின்ஸு, ஹெலினா மேரி, ஜெர்லின் மேரி, ஜெபித்தா மேக்னா, மெட்வின், ஜெப்ரின் ஆண்டோ, தோமஸ் விண்ணரசன், ஜெனிஸ்கா, நிதின் நிதிஷா, பிஜி ஆண்டோ, பிரித்தி லெவண்டினா, ஷனா, டெல்பின் தோனியஸ், ஜெபின், அபிலேஷ், மரிய ரோசி, பிரின்ஸ் அந்தோணி, ஜெஸ்வின் ஆண்டோ, ரக்ஷனா, ஆண்டோ செலினா, பிரித்தி மேரி, மிக்கேலம்மாள், அந்தோணி யூஜின், சாவேஸ் செல்வா, ஜான்சி ராணி, ஜோனா செரின், ஜோலா, ஜெருசா, சில்வியா, ஆண்டோ பிரின்சி, ஜெனிமா, ரெக்ஸ்லின் ரோசிகா, யுவாஞ்சலின், பிரிஜிட்டா, பிரின்சிலா, ஜோசி ஆரோன், ஆல்பின் ரியோ, பிரிசியா, ரோஸ்லின் ரிசோனா, ஜெபஸ்டினா. இந்த பிள்ளைகள் கடந்த மாதத்தில் தொடர்ச்சியாக நம்முடைய ஆலயத்திற்கு 31 நாட்களும் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். பிள்ளைகளை உண்மையிலேயே பாராட்டுவோம். குளிர் நேரத்திலையும் ரொம்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்திலையும் கூட பூசை இருந்த நேரத்தில் கூட தவறாமல் பிள்ளைங்க கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அவர்களை பாராட்டுகிறேன். அதே போல்